அந்நியார் இபிஎஸ் 30 சீட்டுக்கு 300 ஸ்வீட் பாக்ஸ் கேட்டாங்களாம். ஆனா இபிஎஸ்ஓ 10 சீட்டு தொகுதி செலவுக்கு நான் பாத்துக்கிறேன்னு டீல் பேச அந்நியார் அறிவாலயம் பக்கம் கிளம்பிட்டாங்களாம். இந்த டீல் பேச முக்கிய காரணம் ஜோதி மாவட்ட மினிஸ்டரும் மாலைக்கோட்டை மாவட்ட மினிஸ்டரும் மாப்பிள்ள சேராம். 10 சீட்டும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஃபைனல் ஆகி இருக்கான். சிவராத்திரி அன்னைக்கு இஷால வேலுமணியோட அந்நியார் சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க. அப்பவே என்டிஏ கூட்டணி பேசி முடிச்சாச்சுன்னு பரவலா பேசப்பட்டுச்சு. ஆனா அந்நியாரோட இந்த முடிவு தமிழ்நாடு அரசியல்ல பேச பொருளா மாறி இருக்கு. கேப்டன் ஆன்மா சும்மா விடாதுன்னு சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 0.45% தான் வாங்கி இருந்தாங்க. அப்போ விஜயகாந்த் உயிரோட இருந்தாருங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் அதே ரூட் எடுத்து இருக்கிறது தான் ஹைலைட்டே. பக்கா ஏடிஎம்கே ஆளு. ஆனா ஸ்டாலினை சந்திச்சுட்டு மக்கள் ஆசை ஸ்டாலின் ஆட்சி தான் திரும்பி வரணும்னு சொல்ல ஏடிஎம்கே கோர் ஓட் பேங்கர்ஸ் அதிர்ச்சியில இருக்காங்களா. என்டிஏ அலையன்ஸ்ல சேர விருப்பம் தெரிவிச்சாரு. ஆனா இபிஎஸ் நோ சொல்லிட்டாராம். பனையூர் பக்கம் போலான்னு பார்த்தா ஆல்ரெடி ஈரோட்டுக்கார நிலைமையை பார்த்து யூ டர்ன் போட்டாராம். ஓபிஎஸோட எதிர்காலம் திமுக கையில இருக்கிறது ரொம்பவே கவலையான விஷயம். அம்மாவால அடையாளம் காட்டப்பட்டவர்னு தானே கிளைம் பண்ணவர் ஓபிஎஸ். டிஎம்கேயோட டீல் ஓகே ஆகிடுச்சு போல. இப்படித்தான் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் ஒரு சில வாரம் முன்னாடி டிஎம்கேல ஸ்டாலின் முன்னாடி சேர்ந்தாங்க. ஏன் எல்லாரும் திமுகவை நோக்கி போறாங்கன்னு தெரியல. எலெக்ஷன் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லப்பா. இத பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.